முன்னொரு காலத்தில் தமிழகத்தின் அழகிய கிராமம் ஒன்றில் ஆதி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆதி மிகவும் சிறந்த மனம் கொண்டவன். அவன் பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் காதலிப்பவன். ஒரு நாள் காடு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது துயரமான சத்தம் கேட்டான். குரலின் திசையை பின்தொடர்ந்து போனபோது ஒரு சிறிய மான் சிக்கித் திருகியிருந்தது கண்டான். அது வேட்டைக்காரரின் வலையில் சிக்கிக் கொண்டது. மானின் அவல நிலையை பார்த்து ஆதி மனதில் மிகவும் வருந்தினான். விரைவாக மானை வலையிலிருந்து வெளியே எடுத்து விட்டான். மான் ஆதியின் நற்குணத்திற்கு மிக்க நன்றி தெரிவித்து அவனை மெல்லிய கண்களால் பார்த்தது. அந்த நன்றியோடு மான் அவனுடன் காடு முழுவதும் சுற்றிப் பழகியது. அவர்கள் நண்பர்களாகி ஒவ்வொரு நாளும் ஆற்றின் அருகே விளையாடி ஆதி வீட்டில் இருந்து கொண்டு வந்த பழங்களை பகிர்ந்து தின்றனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தபோது காடு சற்று அமைதியாக இருந்தது. திடீரென தூரத்தில் புகை நெரிசலைக் கண்டனர். அங்கு தீ பற்றி இருப்பதை உணர்ந்த ஆதி மற்றும் மான் உடனே கிராமத்தை நோக்கி ஓடினார்கள். கிராமத்தினர் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்தனர். அதனால் கிராமத்தினர் விரைவாக சேர்ந்து தீயை அணைத்தனர். கிராமத்தினர் ஆதிக்கும் மானுக்கும் அவர்களது விரைவான செயலுக்கு மிக்க நன்றி தெரிவித்தனர். ஆதியின் துணிவையும் மானின் உணர்வையும் புகழ்ந்து பேசினர். அந்த நாளிலிருந்து ஆதி மற்றும் மான் கிராமத்தில் அனைவருக்கும் உதாரணமாக மாறினர். அவர்களின் நட்பு மற்றும் தியாகத்தின் கதை அனைவருக்கும் சொல்லப்பட்டது. மிருகங்களுக்கு அன்பு காட்டவும் நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு உதவவும் அனைவரும் கற்றுக்கொண்டனர். அதன் பின்பு ஆதி மற்றும் மான் தமிழகத்தின் அழகிய காடுகளில் சந்தோஷமாக வாழ்ந்தனர். எப்பொழுதும் யாருக்காவது உதவுவதற்கு தயாராக இருந்தனர்.